சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அங்கு 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸுகளும் வரவழைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் 3 அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். அங்கு மீட்பு பணிகள்லாம் நிறைவடைஞ்சிருக்கா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பிரியங்கா, தற்போது அந்த மீட்பு பணிகளை பொறுத்த வரையிலே நிறைவடைந்திருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலமாக 3 அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய 7 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனடியாக தமிழக மருத்துவத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவர்கள், அதாவது வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரே நேரத்தில் 40-50 பேருக்கு ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுப்பது என்பது சற்று சவாலான விஷயம். எனவே அதன் காரணமாக வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 11 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உயிருடன் மீட்டு கொண்டு வருவதற்கான பணியிலே நம்முடைய மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்து நடந்தது எப்படி என்ற அந்த கோணத்திலே காவல்துறையை சார்ந்தவர்கள் மற்றொரு புறம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தற்போது காரைக்குடியிலிருந்தும் அதே போல திருப்பத்தூர் மருத்துவமனையிலிருந்தும் மதுரையை நோக்கி ஆம்புலன்ஸ்கள் விரைந்து கொண்டிருக்கின்றது. அங்கு சென்று உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களை உடனடியாக அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை கொடுத்து அவர்களை மீட்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூடுதலான அந்த விவரங்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த விவரத்தை பொறுத்தவரையிலே அனைவருக்கும் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதுல எந்த விதமான ஒரு தொய்வும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து இதுல சிக்கியவர்கள், அதாவது இந்த விபத்திலே சிக்கியவர்களுடைய உறவினர்களுக்கு தொடர்ந்து தகவல் தெரிவிக்கக்கூடிய பணியும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டு வருகின்றது. உயிரிழந்தவர்கள் யார் யார் என அடையாளம் காணக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய அந்த உடலை பிரேத பரிசோதனை செய்யவும் உடனடியாக அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சிகிச்சையில இருக்கக்கூடியவர்கள் செல்போன் எண் பெறப்பட்டு அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பத்தூரில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மீட்பு பணிகளும் நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் ராஜேஷ், நீங்கள் தொடரலாம். தொடர்ந்து மதுரைக்கு 7 ஆம்புலன்ஸ்கள் மூலமாக உயிருக்கு போராடக்கூடியவர்கள் உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கின்றது. வழக்கமாக இது போன்ற விபத்துக்கள் வழக்கம்தான் என்றாலும் கூட 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்டால் என்ன நிலைமை என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு சற்று கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதுவும் கிராமப்புறங்களில் ஓடக்கூடிய பேருந்துகளில் எப்போதும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். எனவே அப்படி மக்கள் கூட்டம் வெளியூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காரணத்தால் முன் வரிசைகளிலே அமர்ந்திருந்த பயணிகள் படுகாயங்களோடு அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஒரு பேருந்தில் பயணித்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அந்த பேருந்தினுடைய நடத்துனர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படியாவது எங்க ஓட்டுநரை காப்பாற்றி விடுங்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கின்றது. 9 பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதாவது 9 பெண் பயணிகள் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒரு ஓட்டுநர் மற்றும் ஒரு ஆண் பயணி என மொத்தமாக 11 பேர் இந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.